அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு துணை பாடம் மகன் என்கின்ற ஒரு சிறுகதையை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு. திரு ஜெயப்பிரகாசம் அவர்கள் எழுதிய மகன் என்கின்ற சிறுகதை. பெற்றோர்களை ஒரு பொறுப்பாக மதிக்காமல் அவர்களை வயோதிகத்தில் தனியாக தவிக்க விடுகின்ற ஒரு சூழல் பல்வேறு இடங்களில் நிலவி வருகிறது. அதை கருத்தில் கொண்டு திரு ஜெயப்பிரகாசம் அவர்கள் இந்த கதையை மையக்கருவாக கொண்டு எழுதியுள்ளார். பண்ணைபுரம் என்கின்ற ஒரு ஊர். அந்த ஊரிலே ஒரு தென்பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு புளியமரத்தை சுற்றி சிமெண்ட் ஆல் வட்ட வடியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மேடை. அந்த மேடையில் மனிதர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அன்னகாமு என்கின்ற ஒருவர் தான் இந்த கதையின் கதாபாத்திரம், முக்கியமான ஆள், மைய கதாபாத்திரம். அவர்கள் இறந்த நிலையில் அவர்களுக்குரிய இறுதி சடங்குகள், அதற்குரிய வேலைகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வேளையில் தன்னுடைய அம்மாவை ஒரு வருடத்திற்கு முன்னால் தன்னுடைய ஊரை விட்டு கண்டுகொள்ளாமல் ஒதுக்கிவிட்டு வெளியே அனுப்பிவிட்ட தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் வெளியே அனுப்பிய தன்னுடைய மகன், அந்த அம்மாவினுடைய மகன் தன் அம்மாவின் இறுதி சடங்குகளை செய்வதற்காக தன் ஊரில் இருந்து ஆட்களை கூப்பிட்டு கொண்டு அங்கு வந்திருக்கிறான். அந்த மகனை அந்த அம்மாவிற்கான இறுதி சடங்கை செய்யக்கூடாது என்பதற்கு வற்புறுத்தி பண்ணைபுரத்து ஆட்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். அந்த மகன் அம்மாவை அலட்சியப்படுத்தியதால், உயிரோடு இருக்கும் பொழுது கண்டுகொள்ளாத காரணத்தினால் அவன் இறுதி சடங்கு செய்வதில் எங்களுக்கு எந்த உடன்பாடும் இல்லை என்பதை வலிமையாகவே சுட்டிக்காட்டுகின்றனர். அவருடைய அந்த அம்மாவினுடைய மூத்த மகள் மற்றும் இரண்டாவது மகள், மூத்த மகள் மல்லிகா, இரண்டாவது மகள் தனபாக்கியம், இவர்கள் இருவரும். அந்த இறுதி சடங்கில் முதல் விஷயமாக எண்ணெய் வைக்கக்கூடிய ஒரு சடங்கு இருக்கிறது. சீயக்காய் வைத்து எண்ணெய் நீவி விட வேண்டும். அந்த வகையில் அனைவரும் எண்ணெய் நீவி விடுகிறது. இந்த கூட்டத்தில் ஒருவராக மகன் வருகிறார். அவர் அந்த சடங்கை செய்ய முற்படுகிற பொழுது மூத்த மகள் மல்லிகா அந்த பாத்திரத்தை தட்டிவிடுகிறாள். இப்படியாக, ஏனென்றால் அவன் எந்தவித சடங்கையும் செய்யக்கூடாது என்பதை வற்புறுத்தி. மேலும் அது அதோடு நின்றுவிடவில்லை. இறுதியாக இறுதி சடங்கு நடக்கின்ற பொழுது மயானத்திற்கு எடுத்து செல்கிறார்கள். எடுத்து செல்கிற பொழுது கொள்ளைப்பானை உடைப்பதை யார் என்கின்ற ஒரு செய்தி வருகிற பொழுது அதை நான் செய்யக்கூடாது என்று மருமகன்கள் எல்லாம் ஒதுங்கி நிற்கிற பொழுது மல்லிகா நான் செய்கிறேன் என்று முற்படுகிறாள். அங்கேயும் மகனுக்குரிய உரிமை மறுக்கப்படுகிறது. மகன் இதற்கெல்லாம் முன்னதாகவே அம்மாவினுடைய உடலை எடுத்து தன்னுடைய ஊருக்கு எடுத்து சென்று அடக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பிதான் ஆட்களை கூப்பிட்டு கொண்டிருந்தான். அவர்கள் அனைவருக்கும் குடிப்பதற்கு தண்ணீர் வாங்கி கொடுத்து, சாராயம் உட்பட வாங்கி கொடுத்து தான் அவர்களை, ஊர் மக்களை, குறிப்பிட்ட ஆள்களை கொண்டு வந்திருந்தான். தாய் மாமா சடங்கு செய்வதற்கு கூட ஒருவரை ஏற்பாடு செய்து கொண்டு வந்திருந்தான். ஆனால் இவர்கள் ஊர் மக்கள் கடுமையாக எதிர்த்ததன் காரணமாக அனைத்து ஊர்களிலும் தண்ணீர், சாராயம் உட்பட எடுத்து கொடுத்தால் அவர்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய மக்கள் இருந்த நிலையில் பண்ணைபுரத்து மக்கள் மட்டும் விதிவிலக்காக இருந்தனர். எனவே அவர்கள் நியாயத்தின் பக்கம் நின்றதனால் இவனுடைய முயற்சி அங்கு ஈடுபடவில்லை. அப்போ இந்த பையன் நினைக்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு கடைசியாக அவனுடைய இறுதி சடங்கை செய்ய முடியல. மகள்களே முன்னாடி நின்று எல்லாமே செய்கிறாங்க. இறுதியாக அந்த மகன் உணர்வது என்னவென்றால், உயிரோடு இருக்கிற சமயங்களில் தன்னுடைய அம்மாவை கவனிக்காமல் விட்டுவிட்டு இப்பொழுது இறந்த பிறகு நாம் ஏதாவது அவர்களுக்கு இறுதி சடங்கை செய்ய வேண்டும் என்று வருகிற பொழுது அது எதற்கும் பயன் இல்லை, அதற்கு நாம் தகுதியும் இல்லை என்பதை உணர்ந்து மனம் திருந்துகிறான். அதுதான் இறுதி கட்டத்தில் இந்த கதையினுடைய இறுதியாக அமைகிறது. பொதுவாக பெற்றவர்கள் நம் உயிருக்கு மேலானவர்கள். அவர்களுடைய இறுதி காலகட்டங்களில் அவர்கள் எப்படி நம்மை குழந்தையாக இருக்கிற பொழுது பார்த்து கொண்டார்களோ அந்த அளவில் நாம் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையான பாசத்தின் அடையாளம். ஆனால் இன்று அந்த அடையாளம் அழிக்கப்பட்டு வருகிறது. முதியோர் இல்லங்கள் அநேக இடங்களில் முளைத்து கொண்டிருக்கிறது. அதை உணர்த்துவதற்காக திரு ஜெயப்பிரகாசம் அவர்கள் எழுதிய இந்த சிறுகதை மிக அற்புதம். இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக, மிக எளிய முறையில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். இந்த கதையை தெரிந்து கொள்வதன் மூலமாக மாணவர்கள் இந்த மகான் என்கின்ற சிறுகதையை
12ஆம் வகுப்பில் சிறப்பான முறையில் எழுதி அதிக மதிப்பெண்களை பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற பல்வேறு துணைப்பாட வீடியோக்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.